ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடும் மாதிரியே ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த ரெசிபி எப்படி பார்த்துக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானு பார்த்துக்கலாம். அதுக்கு மெயின்னா அவல் தேவை. அவல், முட்டை, சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம், குருமிளகு பொடி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. இது இனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு தாய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வருது. நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து கருவேப்பிலை முறிஞ்சி வர மாதிரி இருக்கும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னா இல்லை, லைட்டாக நம்ம பச்சை மிளகாலாம் மாதிரி கிடச்சாலும் போதும். மாதிரி கிடச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறி வந்துடுச்சு. இப்போ நமக்கு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக குருமிளகு பொடி. நம்ம முட்டை சேர்க்குறனால குருமிளகு பொடி கொஞ்சம் நிறைய சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகா பொடியோ மிளகா சேர்க்கலை. குருமிளகு பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோ போதும். கரண்டி சூடாயிடுச்சு. நல்லா கிண்டி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் அடுப்பு கட்டி வைக்க வேணாம். இனிமேல் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க முட்டை இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும்போதே நம்ம இந்த நேரத்தில் அவளும் சேர்த்துக்கணும். அந்த தண்ணி தன்மை மாதிரி இருக்குள்ள முட்டையெல்லாம் அது இருக்கும்போதே நம்ம சேர்த்துக்கணும். இல்லாட்டி நல்லா வராது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அவளை சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துக்கணும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு முட்டையும் அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இப்படி செஞ்சு விட்டோன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவே இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.